தனிப்பட்ட முறையில் ரெண்டு பேருமே ஒரு நாகரிகமான தலைவர்கள் என்பதை அந்த இடத்துல காட்டி கொண்டார்கள். வெளியே வந்த சீமானவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த ஆட்சியினுடைய தவறுகளை சுட்டி காட்டினார். உள்ளே முதலமைச்சரோட சந்திப்பு, உள்ளே விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதலமைச்சரோட சந்திப்பு முடிந்து அவங்க வீட்டினுடைய அந்த ஒரு 100 அடி தூரத்தில் நின்று கொண்டு எந்த கட்சியினுடைய தலைவராலும் இந்த ஆட்சியினுடைய சந்திச்சுட்டு வந்த பிறகு கூட தவறுகளை சுட்டி காட்டுறாரு. எது அரசியல் மாண்பு? திமுகவுடைய மாவட்ட செயலாளருடைய பொண்ணை அதிமுக மாவட்டத்துடைய மகனுக்கு கட்டி கொடுக்க முடியாது. இங்க ஒரு அரசியல் தீண்டாமை இருக்கிறது, அதை நாம் உடைக்க வேண்டும், அந்த நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று சீமானவர்கள் பேசினாங்க. அப்புறம் இந்த தொடர்ச்சியா பல்வேறு கேள்விகள் பத்திரிகையாளர் வச்சாங்க. எல்லாமே ஆட்சி ரீதியான அரசியல் ரீதியான கேள்விகள் தான். எல்லா கேள்விகளுக்கும் அங்கே நின்று பதில் சொன்னாங்க. அதுதான் சீமானுடைய நிலைப்பாடு. அதனால தான் அவர் எல்லா தலைவரும் தனித்த தலைவராக இருக்காரு. அவருக்கு தனிமனித நட்புக்கும் அரசியல் கொள்கைகளுக்கும் வேறுபாடு தெரியும். தத்துவம் வேறு, தனி மனித நட்பு வேறு என்பதில் ரொம்ப கவனமாக இருப்பார். அதை எப்போதுமே குழப்பிக் கொள்ள மாட்டார். கொள்கை ரீதியாக நமக்கு 1000 முரண் இருக்கலாம் தம்பி, அதுக்காக நாம் ஒரு 2013 சொன்னார், நம்ம திமுக மேலே விமர்சிக்கிறோம், திமுக தலைவர்களை விமர்சிக்கிறோம். ஆனால் கனிமொழி அவர்களே நம்ம நேரம் வரும்போது நம்ம என்ன முகத்தை திருப்பிட்டு போக முடியாது, இல்லை நேருக்கு நேரம் திட்ட முடியாது, நம்ம எழுந்து வணக்கம் செலுத்தணும். அதுதான் அந்த அரசியல் நாம் கற்றுக்கொள்ளணும். குறிப்பாக தமிழ் தேசியவாதிகள், தமிழர்கள் நாம் அந்த அரசியலை கடைபிடிக்கணும். எதிரி தான் கோட்பாட்டு ரீதியாக, கொள்கை ரீதியாக, தத்துவ ரீதியாக நமக்கு எதிரி தான். ஆனால் தனி மனித ரீதியாக யாரும் நமக்கு பகை கிடையாது. அரசியல் பகை மட்டும் தான் ஒழிய அண்ணன் தம்பி பகை கிடையாது. அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சீமான் எப்போதுமே ரொம்ப சரியா இருப்பார். அதனால தான் அவர் எல்லாரோடையும் நட்புறவு கொள்ள முடிகிறது.